ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி அண்ட் ஃபிங்கர்ஸ் எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். மெஹந்தியில் சும்மா ஒரு ஓவல் ஷேப் மாதிரி போட்டு ஒரு எஸ்கர்வ் கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டு இதை போட்டோன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பீகாக் போட்டுடலாம். ஓகேவா? ஒரு எஸ் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாவே வந்து உங்களுக்கு மெஹந்தியில் பீகாக் ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம், ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம யூஸ் பண்ண ஃபில்லிங்ஸ் தான். ஃபில்லிங்ஸும் டாபிக்ஸ் பார்த்து ஹம்ஸு, ஸ்பைரலு இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். பீகாக்கோட பாடி மட்டும் இன்னர் அவுட்டர் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பீகாக் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. ஓகேவா? நீங்கள் அந்த தோகை வந்து நீளமாக போட்டுக்கலாம், அதாவது தொங்குற மாதிரி போட்டுக்கலாம், இல்லை மேல் போர்ஷன் பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் மெஹந்தியை பொறுத்தளவு. ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் ஈஸியாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு பீகாக் வந்துடும். நான் சும்மா வீடியோக்காக வந்து செக்குடு போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்பைரல்ஸ் போடலாம், இல்லை சர்க்கிள்ஸ் போடலாம், மெஹந்தியோட அது மாதிரி பீகாக்கோட கண் மாதிரி போடலாம். எந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பீகாக் வந்து எலகண்ட்டாக கொடுக்கும். ஓகேவா? நான் செக்குடு கொடுத்து அதில் ஃபில் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு எப்படி ஃபில்லிங்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஹம்ஸு, ஸ்பைரல் இது மாதிரி கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் பாருங்கள் ஹம்ஸ் கொடுத்து 2 லைன் கொடுத்து இது கொடுத்துருக்கேன் ஹம்ஸு. மறுபடியும் இது வந்து நான் பீகாக் அது மேலே தோகை வந்து மேலே விரிச்சிருக்க மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து இந்த நம்ம தாஜ்மஹால் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டாலும் ஈஸியாக போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃபில் பண்ணி ஒன் சைடு வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் மெஹந்தி ஃபில்லிங்ஸ் எல்லாமே இருக்குது. சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேப்பில் மெஹந்தி பீகாக் போடலாம். கீழே பாருங்கள், கீழே நான் போடுறது ரொம்ப எலகண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். சும்மா அந்த கண் மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஷேடோ கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப அழகான மெஹந்தி ஃபில்லிங் கூட, எலகண்ட்டாகவும் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப உள்ள லைட்டாக ஃபில் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான எலகண்ட்டான ஒரு மெஹந்தி ஃபில்லிங். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் பார்ப்போம். நீங்கள் வந்து இன்னும் நிறைய மெஹந்தி டிசைன்ஸ் பிரிண்டர்ஸில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஃபிங்கர்ஸ் வந்து நான் ரொம்ப மைனூட்டான ஒரு பென் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மெஹந்தி மேக் பண்ணியிருப்பேன். மெஹந்தி மேக்கிங் கிளாஸ் பார்த்துருப்போம். நான் வந்து எந்த பின் யூஸ் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 0.31 அப்படின்னு ஒரு நீடில் இருக்கும், 0.36 இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப மைனூட்டாக பார்த்து ஃபிங்கர்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எந்த அளவு மைனூட்டான டிப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மெஹந்தி வந்து ஃபிங்கர்ஸோட மெஹந்தி வந்து அழகாக வரும். நான் இதில் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் ஃபில்லிங் டீட்டெயில்ஸ் டாப்பிக்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? இது லோட்டஸ். நம்ம பார்த்த டிசைன்ஸே தான் எவ்வளோ மைனூட்டாக நம்ம போடுறோங்கிறது. ஹம்ஸு, ஃப்ளார்ஸு, லயன்ஸு, திக் லைன், தின் லைன், செக்குடு, டாட்டட் லைனு, அப்புறம் ஹேங்கிங் பேரட்டு, ஹேங்கிங் பீகாக்கு, அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். நான் கொடுக்குற டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சர்ச் பண்ண தான் உங்களுக்கு மெஹந்தி ஃபெமிலியராக போட வரும். பாருங்கள், இதுதான் அவ்வளோதான். ஒரு ஹேங்கிங்கும், வைன்ஸு, ஹம்ஸு, லயன்ஸு, திக் லைன், தின் லைன், இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மெஹந்தி. ஓகேவா? அண்ட் மெஹந்தி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். இதுலேயும் பாருங்கள், நான் லோட்டஸ் கொடுத்து ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் ஃபில்லிங், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். சரியா? அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அதுவாக தான் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான். போட்டு நீங்கள் செக்குடு கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அதை அப்படியே ஃபில் பண்ணிங்கனாலும் இன்னும் அழகாக இருக்கும். எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் உங்களோட டிசைன். க்ரியேட் யுவர் ஓன் டிசைன். ஓகேவா? ஓன் டிசைன்ஸ் உங்களை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். மெஹந்திஸ் நீங்கள் எந்தளவு நீட்டாக போட்டிங்களோ அந்தளவு உங்களுக்கு ப்ரைட் ஃப்யூச்சரும் இருக்குது. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.